Hi friends, welcome to our channel. Brought our Salnavom. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா 90s ல பிக்கப் ஆர்டிஸ்ட் சோ गर्ल्स ஈஸியா அட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண மேனிபுலேட்டிவ் டாக்டிக்ஸ்ல பார்ட் 6 தான் பார்க்க போறோம். சோ நீங்க பார்ட் 5 வரைக்கும் பார்க்கல அப்படினா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துறேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ட்ரையாங்குலேஷன். இந்த ட்ரையாங்குலேஷன் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ட்ரிக்கும். சோ இது வந்து நல்லாவே வொர்க் ஆகும். சோ ட்ரையாங்குலேஷனா என்ன அப்படினு கேட்டிங்கனா சோ மேனிபுலேட்டர் வந்து தன்னோட விக்டிம் வந்து நல்லா மேனிபுலேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு தேர்ட் பர்சனை வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து கொண்டு வருவாங்க. சோ அந்த தேர்ட் பர்சன் மூலமா தன்னோட விக்டிம்க்கு வந்து ரொம்பவே ஒரு ஜெலஸா கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் விக்டிம்க்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு காம்படிஷன் வந்து இன்டைரக்டா கிரியேட் பண்ணி சோ விக்டிம் வந்து மேனிபுலேட்டர் கூட இன்னும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சோ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணியும் சோ விக்டிமோட எமோஷன்ஸ் லைட்டா ட்ரிகர் பண்ணியும் சோ லைட்டா வந்து ஸ்டிர் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் டீடைலா ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன். உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும். சோ இந்த ட்ரிக்கை வந்து உங்ககிட்ட யாராச்சும் யூஸ் பண்ணா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அவேரா இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளர்ட்டிங் வித் அதர்ஸ். சோ விக்டிம் முன்னாடியே மேனிபுலேட்டர் வந்து வேற கேர்ள்ட்ட வந்து ஃப்ளிர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி பண்ணும்போது விக்டிம்க்கு வந்து ஒரு பயம் வந்துடும். எங்க இந்த பர்சன் வந்து நம்மளை விட்டு அந்த பர்சன் கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா வந்து இவனை எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதிக எஃபர்ட் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து இதுக்கு தான் அந்த மேனிபுலேட்டர் வந்து ட்ரையே பண்ணுவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்கிங் அபவுட் எக்ஸ், அப்புறம் வந்து இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல அவங்க எப்படி இருந்தாங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து விக்டிம் கேட்கும்போது ரொம்பவே ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு ஜெலஸ் வந்து ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. ஸோ உடனே போயிட்டு ஓகே நம்ம எப்படியாச்சும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இவனை வெளியே கொண்டு வந்து நம்ம தான் பெஸ்ட்ன்ற ஃபீலை வந்து இவனை கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு விக்டிம் எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மேனிபுலேட்டர் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு. ஸோ இதை தான் இவங்க எதிர்பார்த்ததுமே கூட. ஸோ இது வந்து டிப் நம்பர் 2. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேரிசன் டு அதர்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு விக்டிமையும் இன்னொரு பர்சனையும் கம்பேர் பண்ணி மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. அந்த லெவல்லாம் பாரு அவங்கள எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன் அதை பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இல்லாட்டி அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை சொல்லி என் எக்ஸ்லாம் இப்படி பண்ணுவா நீ ஏன் சுத்தமா பண்ணவே மாட்டேற இப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்றோமோ விக்டிம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து மேனிபுலேட்டருக்கு என்ன வேணுமோ அதை வந்து விக்டிம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோர்த் ஒன் சீக்கிங் வேலிடேஷன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ வந்து இப்போ வந்து மேனிபுலேட்டர் வந்து விக்டிம் முன்னாடியே தனக்கு வந்து வேலிடேஷன் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிற மாதிரியும் ஸோ வந்து அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாம இன்னொரு கேர்ள் வந்துட்டு அந்த மேனிபுலேட்டர் வந்துட்டு ஒரு ஷர்ட் நல்லா இருக்கு ஸோ அப்படி சம்திங் ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, உன் ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்கு அப்படி லைட்டா தொட்டு பேசுறாங்க அப்படின்னா அது வந்து விக்டிம்க்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஜெலஸை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே இவனை எப்படியாச்சும் நம்ம வலைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் வந்து எக்ஸ்ட்ரீமா சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுலயுமே ஒரு தேர்ட் பார்ட்டியை உள்ள கொண்டு வந்து ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேயிங் பீப்பிள் அகைன்ஸ்ட் ஈச் அதர். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விக்டிம் இன்னொரு பர்சனுக்கும் இடையில வந்து ஏதாச்சும் ஒரு சண்டே கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களே ஏதாச்சும் மாற்றி மாற்றி சொல்லி ஸோ அப்படி இருக்கும்போது சண்டை கிரியேட் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்பிட்வீன் போயிட்டு இவங்ககிட்டயும் பேசுவாங்க அவங்ககிட்டயும் பேசுவாங்க. நடுவில் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ அவங்களையும் சமாதானப்படுத்தாங்க இவங்களையும் சமாதானப்படுத்துவாங்க. எண்ட் ஆஃப் தி டே ரெண்டு பேரோடய இவங்க க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பிளான். ரெண்டு பேரை சண்டை பட விட்டு அவங்க வந்து அதில் வந்து குளிர் காய்வாங்க. ஸோ பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ரெண்டு பேரோடையுமே அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. இந்த கான்செப்டோட பேர் தான் ட்ரையாங்குலேஷன். ஸோ இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்ட் 7 வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அடுத்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக அந்த சீரிஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறேன். தென் இதே மாதிரி நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமான சைக்காலஜிக்கல் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு கேர்ளை டார்கெட் பண்ணி அந்த கேர்ள் வந்து ஈஸியாக லவ் பண்ண வைக்கிற எல்லா ட்ரிக்ஸும் தெரியணும் அப்படின்னா நான் அதுக்குனே ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கோர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் 18 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் டெக் லைக் பிளே கார்ட். ஸோ அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ லிங்க்கும் ஸோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். See you, tata.